ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அழகான குட்டி ஸ்டோரிக்குள்ள போகலாமா? அட, நம்ம சொன்னாலே அழகான ஸ்டோரி தானே. சரி, பிடிகைய பலமா போடாம கதையை மட்டும் லட்சணமா சொல்லி முடிச்சிடு. அப்படி சொல்றீங்கன்னா ஓகே, கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். ஏண்டி, பெட் டைம் ஸ்டோரிய போயிட்டு தினமும் ஸ்டோரின்னு சொல்லி ஏமாத்துறீங்க? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அட, கேட்டுட்டு போங்க. சரி, நான் உங்களை கேட்கிறேன், குழந்தைங்களுக்கு எதுக்காக பொதுவா பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க? அந்த குழந்தைங்க எல்லா விதத்திலையும் நல்ல விதமா வளரணும், ராத்திரி தூங்கும் போது நல்லா அழகழகான கலர்ஃபுல்லான கனவெல்லாம் வரணுங்கிறதுக்காக தானே குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. சாரி, பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க. நீங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நாள் முழுக்க நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏங்க, மனுஷங்க எப்படிங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படி கேட்டீங்கன்னா அதுதானுங்க உண்மையும் கூட. இப்போ வேலைக்கு போறவங்களா இருந்தா ஐயோ அப்பா அதை சொல்லவே தேவையில்ல. வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா அதை சொல்லவே தேவையில்ல. ஏண்டி, வேலைக்கு போறதுதான் கஷ்டம், வீட்டுல இருக்கிறது என்ன கஷ்டம்? ஹலோ பாஸ், இருந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு கல்யாணம் ஆன பொண்ணா இருக்கட்டும், ஒரு வயசுக்கு வந்த பொண்ணா இருக்கட்டும், வீட்டுல இருந்தாலும் கஷ்டம் தாங்க. எல்லாமே கஷ்டம் தான். இப்ப என்னடி சொல்ல வரேன். அப்படி நாள் முழுக்க கஷ்டப்படுற நீங்களும் ராத்திரி தூங்கும் போது உங்க கனவுல அழகழகான பொண்ணுங்க வரணும். அழகழகாக இது நான் ஒருத்தரை மட்டுமே மீன் பண்ணி சொல்ல முடியாது. ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணுல தமன்னா, த்ரிஷா, சமந்தான அழகழகா கலர்ஃபுல்லா பொண்ணுங்க வரணும். அதே பொண்ணுங்களோட கனவுல பார்த்தோம்னா ரித்திக் ரோஷன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப லேட்டஸ்டா வந்த ஹீரோஸ் எல்லாரும், அட எனக்கு இந்த கொரியன் ஹீரோஸ் நேம்ஸ் வேற டக்குன்னு தொலைய மாட்டேங்குதுங்க. அவங்களாம் தாங்க இப்பெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்காங்க. விஜய், அஜித் எல்லாம் அண்ணாவாக்கிட்டாங்க. தனுஷ், சிம்பு எல்லாத்தையுமே எப்படி சொல்றது, கசின்ஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ கொரியன் ஆக்டர்ஸ் ஆன 1-2 பேர் தெரியும், சொன்னா கோச்சுப்பீங்களா? சரி வேணாம், அதை விட்டுருங்க. அவங்க எல்லாரையும் தாங்க பொண்ணுங்க கனவுல வர வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி தினமும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த கதையை பேசாம கேட்டுட்டு போங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு தூங்க வரும். கண்டிப்பா நிம்மதியா உங்களுக்கு தூக்கம் வரும். அப்போ இது பெட் டைம் ஸ்டோரி மாதிரி நல்ல கதை தானே. நீ ராஜாவில ஆரம்பிச்ச, ராத்திரியில நிக்கிற கதைய சொல்லுடி. ஓகே, சொல்ற. அந்த ராஜா நல்ல செல்வ செழிப்போடு ஒரு நல்ல அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பரவாயில்ல, இப்படி ராஜா கிடைத்ததுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுமே ராஜாக்கள் தான். என்ன, அந்த காலத்துல ஊரே ஆள முடிஞ்சுது. இப்ப இருக்கிற ஒரு வீட்டை ஒரு ராஜாவாலேயோ ஒரு ராணியாலேயோ ஆள முடியறது இல்ல. பசங்களை பாத்துக்க முடியறது இல்ல, அவங்களோட மென்டல் பிரஷரை சரி பண்ணிக்க முடியறது இல்ல. இது உனக்கும் பொருந்தும், ஆமாங்க எனக்கும் பொருந்தும். என்ன பண்ணலாம்? அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளதான் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது கதை இல்லையே. அட, அப்படியே ஃப்ளோல வருது பாசே. இருங்க, கதைக்குள்ள போலாம். அந்த ராஜா நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஆட்சியும் நல்லபடியாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல யானை படையில இருக்கிற ஒரு யானைக்கு பிரசவம் ஆகுது. அந்த ஒரு யானை குட்டி யானை பிரசவிக்குது. ரொம்ப அழகா இருக்கு யானை. அது எப்படி சொல்றது, பிடிச்சிருக்கு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த யானை கொஞ்சம் கொஞ்சமா வளரத அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் குட்டியா நடக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. அப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை வருதுங்க. கேளுங்க அந்த யோசனைய. அதாவது, இந்த யானை எத்தனை கிலோ இருக்கும், எவ்வளவு எடை இருக்கும்னு தோணுது. அது ஒண்ணும் இல்ல, மூக்கு பொடப்பா இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுமா. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. கையில சிக்குடா, மூக்கு அறுத்து விட்டுறேங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கதையை கேட்கும் போது. அந்த காலத்துல வெயிட் மெஷின்ஸ் எதுவுமே கிடையாது. இது எப்படி சாத்தியமாகும்? அது ஒன்றும் சின்ன பொருள் கிடையாது. அது அவ்வளவு பெரிய தத்தா தந்தி உள்ள யானை எங்க இருந்து எடுக்கிறது எடைய? அப்போ ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் யோசனை கேட்கிறாரு. செய்யுங்க, செஞ்சு முடிங்க, எனக்கு தெரியாது எப்படியாச்சும் இது நடக்கணும்னு. ஆனா எல்லாருமே கைய விரிச்சிடுறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? யாருக்குமே மூளை இல்லையா? தெரியலையே. சோ எல்லாருமே நெகட்டிவா தான் சொல்றாங்க. ஆனா அதுல அமைச்சர்களோட பையன், ஒரு குட்டி பையன் இருக்கான், பாத்துக்கோங்க. உங்க அப்பனுக்கே அப்பன்டானானுங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான் பாருங்க. ஒரு அறிவு, சான்ஸே இல்லைங்க. இந்த கதையை கேட்டு அப்படியே மெர்சல் ஆயிட்டேன் நானு. சரி, நீங்க மெர்சல் ஆனீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகி போச்சு? சரியா? சரி, பண்ணிடுங்க. அப்புறம் அந்த சின்ன பையன் என்ன சொல்றானா, சரி நான் இதை பண்ணி காட்டுறேன், நீங்க என்ன கொடுப்பீங்க? டேய், பண்ணி மட்டும் காட்டிடுறா. எது, யானையை இல்ல எடை எடுக்க சொன்னாங்க, நீ என்ன பண்ணியெல்லாம் காட்ட சொல்ற? அட, செஞ்சு காட்டுங்கன்னு சொன்ன. ஐயோ, இந்த தமிழோட நான் படுற பாடை. ஓகே, இதை மட்டும் நான் செஞ்சு காமிச்சிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எடைக்கு நிகரான தங்கம் தரேன்னு சொல்றாங்க.
ஓகே பரவாயில்லையே, இந்த டீல் நல்லா இருக்கே. பேசாம யானைக்கு நிகராக தங்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். டேய் நான் ராஜா, விட்டா என்ன கூஜா வாக்கிடுவ போலியே. அப்படி இருந்தது ராஜாவோட மைண்ட் செட். ஓகே நான் பண்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு யானையை கூட்டிக்கிட்டு ஒரு ஆத்தங்கரை பக்கம் போனானா. ஆத்தங்கரையில அந்த யானைய தூக்கி ஒரு படகுல உட்கார வைக்கிறானா. இதை தூக்கிறதுக்கு அங்க இருக்கிற சிப்பாய்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க அந்த சிப்பாய்களோட மென்டாலிட்டிய. டேய் வேலை இல்லாதவன் ஏதோ வேலை செஞ்சானா அந்த மாதிரி இருக்குதுடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எதுக்குடா இப்படி எங்க கழுத்தை அறுக்கிறங்கிற மாதிரி அவனுங்க ரொம்ப அழுத்து சலிச்சு போயிட்டு அந்த யானையை தூக்கி அந்த படகுல உட்கார வைக்கிறாங்க. படகுல வந்துட்டு அந்த யானை உட்கார்ந்த உடனே அந்த தண்ணியோட ஆழத்துக்கு, அதாவது அந்த படகு கீழே இறங்குது. அந்த படகு காஞ்சி போன படகு, அதுல தண்ணியில அந்த யானை உட்கார்ந்த உடனே அந்த படகோட கோடு எந்த அளவுக்கு அமுங்கி இருக்குங்கிறத அந்த கோடை எழுதி வைக்க சொல்றான். அவன் எழுதி வைக்க சொல்லிட்டு யானையை இறக்கிடுறான். இறக்கிட்டு பெரிய பெரிய பாறைகளை அந்த படகுல ஏத்துறான். ஏற்கனவே கோடிட்டு வச்சிருக்காங்க இல்லையா அந்த தண்ணி எந்த அளவுக்கு அந்த படகுல அமுங்கிச்சுட்டு, அந்த அளவுக்கு அந்த கற்களை தூக்கி அவன் அதுல வைக்கிறான். வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி இப்போ அந்த கற்களையும் அந்த யானையும் சரிசமமா எடையா பார்க்கலாம். யானையோட வெயிட் தான் அந்த கற்களோட வெயிட். இதை நம்ம அடையாளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே என்னவா பார்த்தாங்கன்னா அந்த யானைய பெரிய உருவமா, அத ஒரு மொத்த எடைய பாக்குறாங்க. ஆனா அந்த சின்ன பையன் அந்த யானை பல வெயிட்டான பொருள்களோட ஈக்குவலைசேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது என்னன்னுட்டு? ரொம்ப பெருசா பார்த்தா எந்த ஒரு விஷயமுமே சாத்தியம் இல்லாத விஷயம். ரொம்ப சின்னதா பாருங்க, இது எப்படி சாத்தியமாகும்? நீ சொல்றது பெரிய விஷயத்த பெரிய விஷயமா தானே பார்க்க முடியும். ஆமாங்க, 100 பாக்குறதுக்கும் 10x10 பார்த்தா 10 தடவை பிரச்சனை சரி பண்ணா சரி ஆகிடுங்கிற மாதிரி தான். நீங்க பெருசா பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் அது பெருசா தான் தெரியும். அந்த இத்தனோண்டு பையனுக்கு இருந்த அறிவு சரி, அனுபவத்தால எல்லாத்தையும் கத்துக்கலாம்னு சொல்றாங்களே, அவ்வளவு பெரிய மனுஷங்க அத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கே இந்த யோசனை வரலாம். அந்த பையனுக்கு எப்படி வந்தது தெரியலையே. 2K கிட்ஸா இருந்திருப்பானோ? நீ ராஜா கதையிலடி சொல்ற? அட அப்போ பிறந்தவன் இப்ப பிறந்தவன் அப்ப போய் பிறந்திருப்பானோ என்னவோ. நீ இப்படிலாம் நொரநாட்டிய கேள்வி எல்லாம் கேட்டா நான் எப்படி கதை சொல்றது? கதை நல்லா இருக்கா அத்த சொல்லுங்க. அந்த பையனோட மூளை எவ்வளவு விலை உயர்ந்தது, அதுக்கு தங்கத்தை கொடுக்கலாம் போலயே. அப்போ அந்த ராஜாவும் அந்த தங்கத்தை கொடுக்கறாரு. அவன் வீட்டுக்கு கொண்டு போறான். பாருங்க 5 வயசு புள்ள அவ்வளவு லட்சமா பணம் சம்பாதிக்குது. நம்ம வீட்டுல இருக்கிற எரும மாடுங்க 25 வயசாகி டிகிரி எடுத்து வேலைக்கு போடா அப்படின்னா அடப்போ ஆமா நான் யூடியூப்ல பணம் சம்பாதிச்சிருவேன் அப்படின்றதுங்க இந்த காலத்து பிள்ளைங்க. சந்தடி சாக்குல என்னென்னலாம் பேசுறா பாரு. அப்படியே ஃப்ளோல வந்துருச்சு பாஸ், விட்டுருங்க. ஓகே.